உடையது விளம்பேல். ஒரு குட்டி ஊரு. அங்க ரித்திகான்னு ஒரு சுட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு அவங்க அம்மா புது ஷூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஐயா, பிங்க் ஷூஸ் சூப்பரா இருக்கே. நான் போய் ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் காட்ட போறேன். ரொம்ப சந்தோஷமா ரித்திகா ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்குள்ள சந்தோஷமா போறா. நண்பர்கள் எல்லாம் அவளை கவனிக்கிறாங்க. பாத்தீங்களா, என் ஷூ ரொம்ப ஸ்பெஷல். வாவ், சூப்பரா இருக்கு ரித்திகா. மீனா அமைதியா நின்னு பாக்குறா. ஸ்கூல் பெல் அடிச்சதும் எல்லாரும் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஈவினிங் ஸ்கூல் விடுறப்ப ஒரே மழை. பசங்க எல்லாரும் ஜாலியா மலையில கொடை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரித்திகாவும் ஹாப்பியா கிளம்புறா. திடீர்னு தண்ணில வழுக்கி கீழே விழுந்துடுறா. அம்மா, அவளோட ஷூ பிஞ்சி போயிடுச்சு. என் ஷூ. அதை பார்த்த மீனா அதிர்ச்சியாகி அவகிட்ட உடனே ஓடி வந்து, இந்தா என் ஷூவா போட்டுக்கோ ரித்திகா. அப்போ நான் ஷூ இல்லாம கூட போவ, பரவாயில்ல. அப்போதுதான் ரித்திகாவுக்கு புரிஞ்சுது, பெருமை பேசுவதற்கு பதிலாக பகிர்வதே நல்லது என்று. ஊக்கமது கைவிடேல். கார்த்திக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஒரே ஆசை. அதனால அவங்க அப்பா சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறாங்க. கார்த்திக் முயற்சி பண்ணி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா சைக்கிள் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அவன் சோகமா உட்கார்ந்துகிட்டு சொன்னா, என்னால சைக்கிள் ஓட்ட முடியல. அவங்க அப்பா கிட்ட வந்து, பரவாயில்ல கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு கார்த்திக், நாளைக்கு நீ திரும்ப முயற்சி பண்ணி பாரு. அடுத்த நாள் கார்த்திக் மீண்டும் முயற்சி செய்தான். மீண்டும் கீழே விழுந்துட்டான். ஆனா இந்த வாட்டி அவனே திரும்ப எந்திரிச்சு முயற்சி பண்ணான். அவன் டெய்லி பிராக்டிஸ் பண்ணான். ஒரு நாள் பேலன்ஸ் மிஸ் ஆனப்ப கூட கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டான். சில நாட்களில் அவன் சைக்கிளை நன்றாக ஓட்டத் தொடங்கினான். ஹே, நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். அதுலேருந்து கார்த்திக் ஒன்று புரிஞ்சுது, முயற்சி நம்மை ஒரு நாள் நிச்சயமா சிறந்தவர்களாக மாற்றும். ஆத்திச்சுடியோட அடுத்த கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி ரீடிங்.